அபிராமி. உணர்ச்சிகளை அடக்கி அடக்கித்தான் நாம இந்த நிலைமைக்கே வந்திருக்கோம். சந்தர்ப்பம் சூழ்நிலை விரட்டுறதேன்னு ஓடிண்டே இருந்தா வெறுமைதாம மிஞ்சும். இப்ப கூட யோசிச்சு நம்மள நாமே திருத்திக்கலனா இவ்வளவு நாள் நாம வாழ்ந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். தயவு செஞ்சு இந்த கல்யாண ஏற்பாட்டெல்லாம் நிறுத்த சொல்லுங்க. இல்ல நானே சொல்லவா? ஐயோ வேண்டாம்மா, இப்படி சொல்லிதான் அகிலா வீட்டை விட்டே போயிட்டாளா? ஏமா அகிலாவை ஆத்த விட்டு போக விட்டேள்? நான் என்னம்மா பண்ண முடியும்? அவ அண்ணா பொண்ண நம்ம சுந்தரேசனுக்கு கொடுக்கலேங்கிற கோவத்துல அவ கிளம்பி போயிட்டா. நான் யார் கோவத்துக்கு மதிப்பு கொடுக்கறது? பாட்டி கோவத்துக்கா, அகிலா கோவத்துக்கா, இல்ல உன்னோட கோவத்துக்கா? நியாயத்துக்கு மதிப்பு கொடுங்கம்மா, அது போதும். இந்த ஆத்துல நியாயம் அநியாயம் யாருமா பாக்குறா? ஆத்துல இருக்கிறவாள்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமா நவகிரக மாதிரி திரும்பி நிக்கிறேன். இதுல என்னம்மா நியாயம் இருக்கு? 1000 தான் சொல்லுங்க. நீங்க அகிலாவை ஆத்த விட்டு போக விட்டுருக்கப்படாது. என்னம்மா சொல்ற? பாட்டி இருக்கிறச்சே மீறி நான் எப்படி தடுக்க முடியும்? நீங்க தாம்மா தடுத்திருக்கணும். 8 வயசு குழந்தைய இந்த ஆத்துக்கு மாட்டு பொண்ணா கொண்டு வர திட்டம் போடுறேளே, 15 வருஷமா இந்த ஆத்துல மாட்டு பொண்ணா வாழ்ந்தவளை ஒதுக்க பாக்குறேளா? நான் போய் அகிலாவை கூட்டிட்டு வரப்போறேன். ஐயோ, பாட்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமா? பாட்டிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கவலைப்படுறேளா? மாளிகை வம்சம் ராஜராஜேஸ்வரி அம்மா ஆத்து மாட்டு பொண்ணு ஆத்த விட்டு வெளியில போயிட்டான்னு நாளைக்கு இந்த உலகத்துக்கே தெரிய வந்ததுன்னா நம்ம ஆத்து மான மரியாதை என்ன ஆறுது? நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாமா, ஆனா எதுவா இருந்தாலும் இந்த 4 சவத்துக்குள்ளதான் இருக்கணும். நான் போய் அவளை கூட்டிட்டு வரத்தான் போறேன். அபிராமி, அபிராமி, அபி! பகவானே, என்ன ஆக போறதுன்னு தெரியலையே. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேம்மா. பரவாயில்ல. டேய், நான் சொல்றத கொஞ்சம் கேளேண்டா. சமத்தா படுடா. இல்ல இப்ப சிஸ்டரை கூப்பிட்டு உனக்கு ஊசி போட சொல்லிடுவேன். பணம் கட்டிட்டியாக்கா? என்னடிமா வேணும் உனக்கு இப்போ? பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுக்கணும். இதெல்லாம் கரெக்டா செஞ்சுடு. இதோ நேத்து வந்தவா இவா டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டு இருக்கா. இந்த கடன்காரன் 1 வாரமா இந்த படுக்கையிலேயே படுத்துட்டு இருக்கான். இவனை டிஸ்சார்ஜ் பண்ணப்படாதா? இத பாருமா, உங்க பையனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. டாக்டர் சொன்ன பிறகுதான் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். நான் இருக்கடிமா உங்க நியாயம்? இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் கல்யாணம் ஆக போறது. இவன் அப்படி படுக்கையிலே படுத்துட்டு இருந்தா இந்த கல்யாணம் எல்லாம் யார் செய்வா? முதல்ல உங்க டாக்டர் கிட்ட போய் இந்த பையனை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கான வழியை செய்யுங்க. டாக்டரை கேட்டு வந்துடு. முதல்ல அதை செய்யுங்க. நீ ஏன்டா கடங்கார இப்படி உட்காந்துருக்க? ஏதாவது சாப்பிடுறியா? வேண்டாம். நீ எங்கம்மா இவ்ளோ நாடி போய் தொலைஞ்ச? பாத்திரத்தை அலம்பிட்டு வர போனேன்டி. ஆமா, இந்த 4 பாத்திரத்தை அலம்பிட்டு வரதுக்கு உனக்கு இவ்ளோ நாழியாமா? நான் மட்டுமே இவனை எவ்வளவு நாழிதான் மல்லு கட்டிட்டு இருக்கிறது? நீயே சொல்லு. நல்லா அலம்பிட்டு வந்தப்போ ஏமா அவன் கரண்டியை காட்டினா அவனுக்கு வலிப்பு வரும்னு உனக்கு தெரியாதா? ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்க? இது என்ன இழவா இருக்கே? கரண்டியை காமிச்சா வலிப்பு நிக்கும்னா வலிப்பு ஜாஸ்தி ஆயிடுது. டேய் சம்பத்தா, டேய் சம்பத்தா, டேய் 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 படுத்துக்கோடா. அப்படியே படு படு. வாங்க. வாடிமா வா. இவனுக்கு கரண்டியை பார்த்தா வலிப்பு வந்துடும். எங்க அம்மா தெரியாதனமா அவன் முன்னாடி கரண்டியை நீட்டு விட்டா வலிப்பு வந்துடுத்து. எதையாவது செய். வாயேன், எதையாவது செஞ்சு விட. இரேண்டா உன் கூட பெரிய அழவா போயிடுத்து. அட கடவுளே, இந்த சின்ன பையனுக்கு போயா கல்யாணம்? என்ன அநியாயமா இருக்கு. லக்ஷ்மி, லக்ஷ்மி, லக்ஷ்மி. எப்படிமா இருக்க ரேவதி? நான் நல்லா இருக்கேன். போ போ, படிக்கிற வேலையை பாரு. போ. அம்மா, அத்தையோட போடின்னு சொல்றேன் இல்லையோ? நீ நடத்த போற உன் புள்ள கல்யாணத்துக்கு நான் அழைக்க வந்தியா? அவசரப்படாத லக்ஷ்மி. எங்க ஆத்து மாட்டு பொண்ணு உங்க ஆத்துல இருக்கா. அவளை அழைச்சிட்டு போகதான் வந்திருக்கேன். உங்க ஆத்து மனுஷன் செஞ்ச காரியத்தினால இன்னைக்கு எங்க ஆமே இழ விழுந்த மாதிரி ஆயிடுத்து.
நீங்க துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சதா சர்வ காலமும் எங்க ஆத்துக்கார் புலம்பிட்டே இருக்கார். என்னை பத்தி தெரியாத லக்ஷ்மி, இன்னை வரைக்கும் நான் சொன்ன வார்த்தையை ஏதாவது தவறி இருக்கேனா? அதான் அபிராமி பிரச்சனையே. நீ சொன்ன வார்த்தையை தவற மாட்ட, அதே சமயத்துல பெரியவா வார்த்தையை மீற மாட்ட. இங்க பாரு, நீ எங்க ரேவதி மேல எவ்வளவு பாசம் வச்சுட்டு இருக்கியோ அதே அளவுதான் நாங்க எல்லாரும் சுந்தரேசன் மேல வச்சிருக்கோம். அந்த வருத்தத்துலதான் அகிலா இங்க வந்துட்டா. ஏன் அபிராமி, நீ இருக்கிற இடத்துல இப்படிலாம் நடக்கலாமா? என்ன லக்ஷ்மி இது நேக்கும் தன்மான பிரச்சனை இல்லையா? என்கிட்ட சொல்லாம என் பிள்ளைய நிச்சயம் பண்ணதுக்கு நியாயமா நான் தான் வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கணும். ஆனா வீட்டை விட்டு போயிட்டா பிரச்சனை தீந்துருமா? இன்னும் சொல்ல போனா அதுவே பாட்டிக்கு சாதகமா போயிடும். நின்னு போராடினா தான் ஜெயிக்க முடியும். இப்ப இப்படியெல்லாம் பேசுற, நாளைக்கு எது எப்படி நடக்கும்னு யாருக்கு தெரியும்? என்னமோ நேக்கு என்ன, உன் பாடு அகிலா பாடு. அவ வந்து அழைச்சிட்டு போ. எங்க இருக்காவோ? அகிலா, அகிலா, சித்த இங்க வரியா? வரேன் மணி. மணி, நீங்களா? என்ன அகிலா அது? உன்னை தைரியமான பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆத்த விட்டு ஓடி வந்துடுறதா? முன்ன பின்ன யோசிக்காம உன் வாழ்க்கையை பாழாக்கிக்காத. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இப்படி எல்லாம் பேசி பேசிதான் என்ன ஏமாத்திட்டே இருக்கேள். இப்படிதான் காயத்ரியே எங்க அண்ணாக்குன்னு பேசி அவ மனசுல ஆசை வளர்த்தேள். அப்புறம் இல்லேன்னு ஆயிடுத்து. இப்ப ரேவதி கதியும் அதுதான். என்ன அகிலா அது? சுந்தரேசனோட கல்யாணத்தை பத்தி தீர்மானிக்க வேண்டியவ நான். ஆனா என்னன்னு கேட்காம அவ செஞ்ச காரியத்துக்கு நான் எப்படிமா பொறுப்பேத்துக்க முடியும்? இப்ப நான் உறுதியா சொல்றேன், இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்காது. என்ன நம்பு. இல்ல மணி, பாட்டி ஒண்ணு நினைச்சிட்டானா அதை செய்யாம விட மாட்டா. விதண்டாவாதம் பண்ணாத அகிலா. தகுந்த வயசு வரைச்சு அவ கல்யாணத்தை பத்தி யோசிப்போம். இப்ப கிளம்பு என்னோட. அண்ணா வந்துட்டுமே மணி, அவனாண்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். மூர்த்தி அண்ணாட்ட சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. லக்ஷ்மி, எங்காத்து மாட்டு போன நான் அழிச்சுட்டு போறேன். வந்து வண்டியில ஏறு. இருங்கோ, நான் போய் என் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். சமந்தியம்மா, இப்படி சாப்பிடாம உடம்ப கெடுத்துட்டேன்னா உங்க உடம்பு என்னத்துக்காரது? என்ன பண்றது கோமதி, இந்த பையனை என் பொறுப்புல விட்டுட்டு அவ 2 பேரும் போய் சேர்ந்துட்டா. உன் பொண்ணுகிட்ட பேச்சு கொடுத்தா முழுன்னு சண்டைக்கு வரா. நான் என்னதான் பண்றது? அவ இந்த காலத்து பொண்ணு மாமி, நாம தான் விட்டு கொடுத்து போகணும். விட்டுட்டா ஒரே அடியா போயிடுவாளே. உன் பொண்ணாச்சே. இன்னைக்கு நேக்கு இருக்கிற கவலை இல்ல, இந்த பையனை ஒரு நல்லவா கிட்ட ஒப்படைக்கணும். சமந்தியம்மா, நீங்க உங்க மாட்டு பொண்ண முதல்ல நம்பணும். நீங்களோ இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கேள். உங்க பேரனுக்கு வேற கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேள். திடீர்னு நாளைக்கே மனையில காக்கா வலிப்பு வந்துட்டா என்ன பண்றது? நான் சொல்றத கேளுங்கோ. சொத்தை பாதியா பிரிச்சு உங்க பேரனுக்கு பாதி, என் மாப்பிள்ளைக்கு பாதின்னு எழுதி கொடுத்துருங்களே. பேரனை ஆசிரமத்துல சேர்த்துட்டா நீங்க பாட்டுக்கு இருக்கலாம். என்ன கோமதி இப்படி பேசுற? எல்லாம் என் பெரிய பிள்ளையோட சொத்து, எல்லாம் சம்பத்துக்கு சேர வேண்டியது. என்னமோ கடைசி காரியம் செஞ்சானே அப்படிங்கிறதுக்காக உன் பொண்ணுக்கு கொஞ்சம் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா எப்படியெல்லாம் எடுத்தேன் கவுத்தேன்னு பேசினேன்னா எல்லாத்தையும் கோவிலுக்கு எழுதி வச்சுடுவேன். கேட்டுண்டியாமா? கோவிலுக்கு எழுதி வச்சிருவாளாம். இவ்வளவு நாள் இவாளுக்கு நான் பண்ண சுஷ்ரூஷைக்கு இதுதான் பிரதி உபகாரம். இதப்பா சங்கரி, கத்தி பிரயோஜனம் இல்ல. என்ன மாமி இது? கல்யாணம் வரைக்கும் நீங்க இருப்பேளாங்கிறது நிச்சயம் இல்ல, அதுக்குள்ள கொட்டாவி விட்டுடுவல் போல இருக்கே. அம்மா, கொட்டாவி விட்டாலும் கெட்டாவியா அவ என்னதான் சுத்தின்னு இருப்போம். நீ பேசாம இரு. நீ இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்த, ஒண்ணு அவ மண்டைய போட்டுடுவா, இல்ல சொத்தெல்லாம் கோவிலுக்கு போயிடும். நீ உன் ஜோலிய பார்த்துட்டு பேசாம இருந்துட்டேனா மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுதா? மா பால். என்னடி அண்ணா, ஆமே அமைதியா இருக்கு. எங்க போயிருக்கா உன் மாட்டு பொண்ணு அபிராமி? அது வந்து அவ கோயிலுக்கு போயிருக்காமா. ஓ அப்படியா? அர்ச்சனை கூட இப்பதான் தேய்ச்சி அலம்பி பூஜை அறையில வச்சுட்டு வரேன். நீ என்னடானா அபிராமி கோயிலுக்கு போயிருக்கான்னு சொல்ற? அவ எந்த கோயிலுக்கு போயிருக்கான்னு நோக்கு போய் சொல்ல தெரியலடி. இல்லம்மா, அவ கோயிலுக்கு தான் போயிருக்கா. தெரியும்டி, அந்த அகிலாண்டேஸ்வரி அம்மா கோச்சுண்டு அவ ஆத்துல போய் உட்காந்துருக்காளோ இல்லையோ, அவளை அழைச்சிட்டு வரத்தான் இவ போயிருக்கா.
நேக்கு எல்லாம் தெரியும். மா அது வந்து இது பாரு அண்ணா, நோக்கு உண்மை தெரியும். நான் எதுக்காக சுந்தரேசனுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு ஒரு நிமிஷத்துல எல்லார்ட்டையும் சொல்ல முடியும். அதனால ஏற்படுற பின்விளைவுகளை அப்புறம் யாரால தாங்க முடியும்? அத நீதான் உன் மாட்டு பொண்ணுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அம்மா என்னால நிச்சயம் முடியாதுமா. அபிராமி என்ன பாக்குற பார்வையில 1000 கேள்வி தொக்கி நிக்கிறதுமா. அவளோட பார்வைக்கு என்னால பதில் சொல்ல முடியலம்மா. சரி, நானே பேசுறேன். பூனைக்கு யாராவது மணி கட்டிதானே ஆகணும். என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அது நடக்கிறதுல தான் இந்த குடும்பத்தோட ஷேஸே இருக்கு. அம்மா அபிராமி வந்துட்டான்னு நினைக்கிறேன். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. அவ இருக்கிற நிலைமைய மனசுல வச்சுண்டாவது அவளை ரொம்ப சாடாதீங்க. எல்லாம் நேக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். வா அகிலா. இல்லம்மா, நீங்க முதல்ல உள்ள போய் மகாராணி என்ன மூட்ல இருக்கான்னு பாருங்க. உள்ள வரலாமா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்க, அப்புறமா வரேன். அபிராமி, வாச தாண்டி போகணும்னாலே என்னண்ட 10 தடவை கேப்ப. இப்போ ஊரை விட்டு ஊர் போய் வந்திருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தையாவது கேட்டியா? உங்களண்ட கேட்காம மூர்த்தி அண்ணா ஆத்துக்கு போயிட்டு வந்ததுக்கே என்ன இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்கிறீளே. என்னண்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம என் பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கேளே. நான் யார கேள்வி கேட்கறத சொல்லுங்க. ஓ, அதுக்கு என்ன மன்னிப்பு கேட்க சொல்றியா? உனக்கு கல்யாணம் பண்றச்ச உன்னையே கேள்வி கேட்கல. உலகம் தெரியாததுனாலதான் நானும் இத்தனை வருஷமா உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. ஓ, இப்போ உலக அறிவு பொங்குதோ? அப்பப்பப்பப்பப்பா, 4 எழுத்து படிச்சிருந்தே உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது. படிச்சவா எத்தனையோ பேர் இந்த ஆத்துல வாய முடிண்டு சும்மா இருக்கிறத விட படிக்காத இந்த அபிராமி உங்களை கேள்வி கேட்கறது எவ்வளவோ மேல். அபிராமி எதிர்த்து நின்னு பேசாத, உள்ள போ. நான் எதிர்த்து நின்னு பேசலமா, நியாயத்தை தான் நின்னு பேசின்னு இருக்கேன். அப்படி என்ன பொல்லாத நியாயம்? நீங்க எத்தனையோ தடவை என்ன காயப்படுத்திட்டேன் பாட்டி. அது எல்லாத்தையும் பொறுத்துண்டு இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இந்த தடவை என்னால அப்படி இருக்க முடியாது, இருக்கவும் மாட்டேன். அபிராமி, உங்க சாஸ்திர சம்பிரதாயம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ என் பிள்ளையோட எதிர்காலம் நேக்கு அதை விட முக்கியம். நீங்க யார் அந்த தட்டை மாத்தினேளோ அவளை கண்டுபிடிச்சு இந்த கல்யாணத்தை என்னால நிறுத்த முடியும். ஆனா நான் அப்படி பண்ணேன்னா உங்க மரியாதை தெருவுக்கு வந்துடும். நீங்களே போய் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்துருவோம். அபிராமி, யார்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுன்னு தான் பேசுறியா? நானே அம்மாவை கேள்வி கேட்டதில்ல. என் மனசாட்சி என்ன கேள்வி கேட்கறது, அதுக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும். பெரியவா எதை செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தானே நோக்கு தெரியாதா? மா, சும்மா பூசி முழுக பாக்காதே. இது உயிரே போற பிரச்சனையா இருந்தாலும் சரி, நான் ஒத்துக்க மாட்டேன். மீறி நடந்தா என்ன பண்ணுவேன்? நான் இருக்க மாட்டேன். ஓ, தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டையா? நல்லதே நினைக்க தெரியாதா? நான் இந்த ஆத்துல இருக்க மாட்டேன். என் புள்ளைய கூட்டிண்டு கண் காணாத இடத்துக்கு போயிடுவேன். நாங்க உயிரோட இருக்கோமா இல்லையாங்கிற தகவல் கூட உங்களுக்கு வராது. அபிராமி, என்னம்மா இது? நான் சொல்றது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கறதுன்னா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு வாக்கு கொடுக்க சொல்லுங்க. நேக்கு சாஸ்திர சம்பிரதாயம் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் இந்த குடும்பத்தோட ஒற்றுமை. அதுல ஒரு பிரச்சனை வர நான் அனுமதிக்கவே மாட்டேன். இப்ப என்ன, சுந்தரேசன் கல்யாணம் நடக்க கூடாது அவ்வளவுதானே? சரி, நிறுத்திடுறேன். அபிராமி, அதான் பாட்டி சொல்லிட்டாள்ல, கண்டிப்பா நிறுத்திடுவா. முதல்ல நீ உள்ள போமா. நான் உள்ள போறத பத்தி அப்புறம் யோசிப்போம்மா. அகிலா இன்னும் வெளியவே நிக்கிறா. முதல்ல போய் அவளை உள்ள அழைச்சின்னு வாங்க. மா, வாங்க போலாம். கல்யாணத்தை நிறுத்திடுறேன்னு சொன்னது உண்மைதானா? வாடியம்மா ஜான்சி ராணி, அரசியல்வாதி எல்லாம் வெளிநடப்பு செஞ்சு காரியத்தை சாதிக்கிற மாதிரி நீயும் ஆத்த விட்டு வெளிநடப்பு செஞ்சு கல்யாணத்தை நிறுத்திட்டியாக்கும். கொடுத்த வாக்க நீங்க மீறிட்டேள், அதான் நான் போனேன். என் அண்ணா முன்னாடி என்ன தலை குனிய வச்சுட்டேளே. நீ எந்த காலத்துல தலை குனிஞ்ச? கல்யாண மேடையிலேயே 4 பக்கமும் பராக்கு பார்த்தவ தானே நீ? ஆமா ஆமா,
நாலா பக்கமும் பராக் பார்த்தேன். உங்களை பார்க்க தான் மறந்துட்டேன். இல்லைன்னா இங்க வந்து மாட்டிட்டு இருப்பேனா? என்ன முணுமுணுப்பு? ஒண்ணும் இல்லையே பாட்டி. மா, அகிலாவை கொஞ்சம் உள்ள போ சொல்லுங்கம்மா. இனிமே அவ ஆத்த விட்டு இப்படி எல்லாம் போக மாட்டா. என்ன மன்னிச்சிடுங்க பாட்டி, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். அபிராமியால நீ தப்பிச்சுட்ட, உன்னால அவ தப்பிச்சுட்டா. நேக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வந்துட்டேளா? போ, போய் வேலையை பாரு. பேசாம போடி. ஏண்டி யமுனா, ஒரே எலி சத்த நாத்து அடிக்கிறது. இதெல்லாம் கவனிக்கவே மாட்டேல? ஆமா மணி, நேக்கு கூட தான் அடிக்கிறது. என்ன பண்ண முடியும்? நாத்தனார எடுக்கிறவா பத்தாதுன்னு இந்த எலி வேற போங்கோ. நேரங்காலம் தெரியாம பிராணனை விட்டுடுத்து. நான் ஒருத்தி இந்த ஆத்துல இல்லைன்னா இதெல்லாம் கவனிக்கிறதே இல்ல. எங்க ஆத்துக்காரர் கோட்டை அந்த மறி குழந்து தோக்கி எடுத்துக்கவே இல்ல. இதெல்லாம் யார் பாத்துக்கிறது? நான் என்ன பண்ண முடியும்? இந்த ஆத்துல சமையல் வேலை செய்யறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. நீங்க பாட்டுக்கு உற்சவ மூர்த்திகள் மாதிரி தெருவுலா கிளம்பிடுறேள். நான் மூலவர் மாதிரி இந்த ஆத்துலயே அடைஞ்சு கிடக்குறேன். இந்த பார், முதல்ல மறி குழந்துகிட்ட சொல்லி இந்த செத்த எலி எங்க இருக்குன்னு பார்த்து தேடி கண்டுபிடிச்சு வெளியில போட சொல்லு. இந்த நாத்த புடுங்கிறது தாங்க முடியல. ஆமா யமுனா, நான் 2 நாளா ஆத்துலயே இல்லையே. ஏதான சுவாரஸ்யமான விஷயம் நடந்ததா? சுவாரஸ்யமான விஷயமா? சந்துரு அண்ணாக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணா. குரல் வேற ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது மணி. என்னடி சொல்ற? பொண்ணு ஃபோன் பண்ணாளா? யாரடி அவோ? என்னன்னு கேட்டியா?